பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பிரசங்கத்தின் மூலமாக சாலமோன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை தான் இது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டீங்கன்னா அது நீண்ட நாட்களுக்கு பிறகு என்ன கொடுக்கும்னா பலனை கொடுக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய காரியங்களில் நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை நம்ம இப்படி வாசிக்கிறோம்னா, ஏன்னா இந்த பூமியானது என்ன நடக்குமோ, என்ன ஆபத்து நேரிடுமோ நமக்கு தெரியாது. அதனால என்ன நடக்கும், வருங்காலம் எப்படிப்பட்டதா இருக்கும், எதுவுமே யாருக்கும் தெரியாது. அடுத்த நிகழ்வு என்ன, எல்லாமே ஒழுங்கா நடக்குமா நடக்காதா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ வருங்காலங்களை குறித்து நாம் அறியாது இருக்கும் பொழுது இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வசனம் 2வது வசனத்துல 7 பேருக்காவது 8 பேருக்காவது பங்கிட்டு கொடுங்க, பூமியில என்ன நடக்குமோ தெரியாது. ஆகையால நீ பண்ணுகிற ஆசீர்வாதமான வேலையினால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீயும் பலனை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் உங்களிடத்துல பேசுகிறேன் பாருங்க. உங்கள் ஆகாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய காரியத்தை தேவனுக்கு சமூகமாய் நீங்கள் ஒப்பு கொடுங்க, தேவன் கையில கொடுங்க, நீங்க தேவ கரத்துல கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார். என்னன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14-15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரனை அழைச்சு சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஊர் பிரயாணமா போறேன், என் ஆஸ்தியை உன் கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருடைய திறமைக்கு தக்கதாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவனிடத்துல 5 தாலந்துகளையும், ஒருவனிடத்துல 2 தாலந்துகளையும், ஒருவனிடத்துல 1 தாலந்துகளையும் கொடுத்து விட்டு தூர பிரயாணமாய் அவர் போகிறார். போய் வரும்பொழுது, திரும்ப அவர் வரும்பொழுது வந்து ஒவ்வொரு கிட்ட கேட்கிறார். என்னன்னா, திரும்ப வரும்போது நீங்க எப்படி அதை ஆசீர்வாதமா நடத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த எஜமான் திரும்ப கேட்கிறார். கேட்கும் பொழுது அந்த 5 தாலந்து வைத்திருந்தவன் என்ன பண்ணுகிறான்னா, 10 தாலந்து எடுத்துட்டு எஜமானே நீர் 5 கொடுத்தீர், இந்தாங்க 5ன்னு சொல்லிட்டு காண்பிக்கிறான். அதே மாதிரி 2 தாலந்து வாங்கியிருந்தவன் திரும்ப 2 எடுத்துன்னு கொடுத்து, நீர் கொடுத்ததை நான் திரும்ப 2 உங்களுக்கு கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன்னு அவர் சொல்லுகிறான். பாருங்க, 1 தாலந்து வாங்கினவன் அதை அப்படியே நிலத்துல புதைச்சு வச்சிருக்கிறான். ஸோ அதை குறித்து வசனம் சொல்லுது, 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லுவாரு, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாலந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடலாகட்டும், பிரசங்கமாகட்டும், இல்லைன்னா வாசிக்கிற விஷயமாகட்டும், இல்லை நீங்க திறமையாய் பேசுகிறவர்களாகட்டும், ஏதோ ஒரு திறமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா நீங்க சம்பாதிக்கிறவர்களாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா ஊழியம் செய்து காணிக்கைகள் நிமித்தமாக சபையை தாங்குறவர்களாக இருக்கட்டும், இல்லை ஏழை ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு திறமை, உங்கள் திறமையை கர்த்தர் கண்டு அதை இன்னும் பெருக பண்ணும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை கொடுத்துட்டு போறாரு. அவர் திரும்ப வரும்பொழுது அது பெருகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெருக்கத்தை கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அதனாலதான் இந்த தாளந்துகள் எல்லாம் நம்ம கையில கொடுக்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு அறிவின் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதை அப்படியே நம்ம புதைச்சு வச்சிருக்க கூடாது, அது அப்படியே இருக்கக்கூடாது. அதுதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். எப்போ என்ன நேரிடுமோ தெரியாது. ஒரு 7-8 பேர் காரியங்களுக்குள்ளாக நீ பங்கிட்டு கொடு, உன்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்து, உன்னுடைய காரியங்களை சொல்லு, தேவனுடைய வசனங்களை பிரசங்கி, தேவனுடைய வார்த்தைகளால பாடுங்க, தேவனுடைய காரியங்களை செய்யுங்க, அது உங்களுக்கு பலன் தரும், உங்க ஆத்துமா வாழ்ந்திருக்கும் என்று இவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்துல சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதை தான் சாலமோன் சொல்லுகிறாரு. நீங்க உங்களுடைய ஆகாரத்தை, உங்களுக்கான ஆகாரம், உங்களுக்கான வேத வசனம், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அபிஷேகம், உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுங்க. நீங்க தண்ணீர் மேல போடுங்க, மற்றவர்களிடத்துல கொடுங்க. அது நாள் ஆக ஆக அது ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த வேளையில சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களிடத்துல என்ன உண்டோ அதை பத்திரப்படுத்தி பெருக பண்ணுங்க, அதை இன்னும் அதிகமாக்குங்க, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க. அது வருமானமாகட்டும், உங்களுடைய ஊழியமாகட்டும், உங்களுடைய இல்லை உழைப்பாகட்டும், என்னவானாலும் சரி, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அது சுகம், உடல் சுகமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற விஷயமாகட்டும், ஊழியமாகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது. அப்போ அதற்கான முயற்சியை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டதை நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஸோ அதுதான், தண்ணீர் மேலே போடு, அதை நீ வச்சிருக்காத, நீ ஒளிச்சு வைக்காத, இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காத, ஸோ உனக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காத,
வைக்காத, உனக்குள்ளே அந்த காரியத்தை ஒளிச்சு வைக்காத, கொண்டு வந்து வெளியில போடு. அது ஆசீர்வாதத்தை உனக்கு பின்னதாக வந்து கொடுக்கும் என்று இன்றைய பிரசங்கத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய சபையும் உங்களை சார்ந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. நாங்கள் அதை விருத்தி அடைய ஆண்டவரே எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அவரவர் திறமைக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. கொடுத்ததை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு ஞான அறிவை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஒளித்து வைக்காதபடிக்கு, அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும், என்னவானாலும் அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அவ்விதமாய் ஆசீர்வதிங்க. என் சபையாரை ஆசீர்வதிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வீட்டில் இருக்கிற காரியங்களில் விருத்தி அடைகிறவர்களாக, தன் படிப்பின் காரியத்தில் விருத்தி அடைகிறவர்களாக, ஊழியத்தில் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளியே வந்து அவைகளில் நீங்கள் இறங்கி செய்யுங்கன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற எல்லா மோசமான கிரியைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் ஆண்டவரே நான் சபித்து கட்டுகிறேன். நெகட்டிவான தாட்ஸை கொடுக்கிற பிசாசை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை எங்கே விதைத்தாலும் அது 100 பலனை தரும் என்று இன்னைக்கு நீர் அழகாய் பேசியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பவனி வரட்டும், ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேளையில கூட வியாதி விக்கணும் கூட பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா ஏசப்பா இயேசுவே உம்முடைய நாமத்தை கொண்டு பூரண சுகத்தை கட்டளிடுகிறேன். இந்த உபவாச நாளிலும் தேவ பிரசங்கம் கிருபையும் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட்